நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்கும். அதுதான் அவமானம். ஒரு கூட்டத்துல இருக்கும் போதோ இல்ல உங்க சொந்தக்காரங்க மத்தியிலோ யாராவது உங்களை மட்டமா பேசியிருப்பாங்க. நீங்க ஒண்ணுத்துக்கும் உதவாதவங்கன்னு முத்திரை குத்தி இருப்பாங்க. அந்த நிமிஷம் உங்க மனசு எவ்ளோ துடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அசிங்கப்படுத்தினவங்கள திருப்பி அடிக்கணும் போல இருக்கும், இல்லனா அவங்கள கெட்ட வார்த்தையில திட்டணும்னு தோணும். ஆனா ஆச்சாரிய சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்திட்டா அவனை திட்டுறதுனாலயோ இல்ல அடிதடி பண்றதுனாலயோ உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அவன் உங்களை பார்த்து கதறணும். அவன் பண்ண தப்புக்காக அவன் இரத்தக் கண்ணீர் வடிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது வேற. பழி வாங்குறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு சாதாரணமானவங்க பண்றது, இன்னொன்னு அறிவாளிகள் பண்றது. சாணக்கியர் சொல்லிக் கொடுத்த அந்த ரகசியமான 10 வழிமுறைகளை பத்திதான் இன்னைக்கு நாம விரிவா பேசப் போறோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்ககிட்ட ஒரு புது தெம்பு இருக்கும். முதலாவது விஷயம், அமைதியா இருங்க. உங்களை ஒருத்தன் அவமானப்படுத்தும் போது நீங்க பதிலுக்கு கத்துனீங்கன்னா அவனுக்கு நீங்க தீனி போடுறீங்கன்னு அர்த்தம். அவன் உங்களை கோபப்படுத்தணும்னு தான் அந்த வார்த்தைய விடுறான். நீங்க கோபப்பட்டா அவன் ஜெயிச்சிடுறான். சாணக்கியர் சொல்றாரு, எதிரிய வீழ்த்துறதுக்கு முன்னாடி உங்க உணர்ச்சிகளை அடக்க கத்துக்கோங்க. அவன் பேசுற அம்பு உங்க மேல பட்டு நீங்க காயப்படுறத அவனுக்கு காட்டவே காட்டாதீங்க. மௌனம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம். நீங்க அமைதியா இருக்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வரும். என்னடா இவனை இவ்வளவு பேசுறோம், ஆனா இவன் சிரிச்சுக்கிட்டே போறானே, இவன் மனசுல என்னதான் இருக்குன்னு அவன் குழம்பணும். அந்த குழப்பம்தான் அவனோட வீழ்ச்சிக்கு முதல் படி. அதனால யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா அங்கிருந்து ஒரு புன்னகையோட கிளம்பிடுங்க. உங்களோட அந்த அமைதி அவனோட தூக்கத்தை கெடுக்கும். 2வது முக்கியமான விஷயம், உங்களை நீங்க செதுக்கிக்கிறது. அவமானம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி. அந்த நெருப்புல நீங்க கருகி போகணுமா இல்ல அந்த நெருப்ப வச்சு உங்களை ஒரு வைரமா மாத்திக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களை எவன் மட்டம் தட்டுனானோ அவன் முன்னாடி நீங்க தலைநிமிர்ந்து வாழணும். நீங்க பேசுற பேச்சை விட உங்க வெற்றி சத்தமா பேசணும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் உன்னை பார்த்து நீ எதுக்கும் லாயக்கில்லைன்னு சொன்னா அவன் சொன்னது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காகவே நீ உழைக்கணும். ஆனா அதை அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அவன் கண்ணு முன்னாடி நீங்க பெரிய ஆளா நிக்கும்போது அவன் தானா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பான். இல்லனா உங்க வளர்ச்சிய பார்த்து உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சு சாம்பலாவான். இதுதான் உண்மையான பழிவாங்கல். 3வது விஷயம், உங்க பலவீனத்தை யார்கிட்டையும் காட்டிக்காதீங்க. குறிப்பா உங்களை பிடிக்காதவங்க முன்னாடி உங்க சோகத்தை சொல்லாதீங்க. சாணக்கியர் நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாம்பு விஷம் இல்லாததா இருந்தா கூட அது தன்னை விஷம் உள்ள பாம்பு மாதிரியே காட்டிக்கணுமாம். அப்பதான் மத்தவங்க அதை மிதிக்க பயப்படுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருந்தாலும் வெளியில காட்டும்போது ரொம்ப பலமானவரா காட்டுங்க. உங்களை அவமானப்படுத்தினவன் நீங்க வருத்தப்படுவீங்கன்னு எதிர்பார்த்து நிப்பான். ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா தெம்பா இருக்கும்போது அவனோட ஈகோ பலமா அடி வாங்கும். உங்களுடைய பலவீனம் அவனுக்கு ஆயுதமா மாறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க. 4வது விஷயம், அறிவை வளர்த்துக்கோங்க. அறிவு இருக்கிறவன யாராலையும் அசைக்க முடியாது. சாணக்கியர் ஒரு சாதாரண பையனான சந்திரகுப்த மௌரியரை இந்தியாவையே ஆள்ற பேரரசனா மாத்தினாருன்னா அதுக்கு காரணம் அவரோட அறிவுதான். உங்களே யாராவது அறிவு இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தினா அந்த துறையில நீங்க தான் சிறந்தவரா மாறணும். நீங்க நிறைய கத்துக்கோங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க, உலக அறிவை வளர்த்துக்கோங்க. ஒரு கட்டத்துல அந்த அவமானப்படுத்தினவன் ஏதாவது ஒரு உதவிக்காக உங்ககிட்ட வந்து நிப்பான். அப்போ நீங்க அவனுக்கு உதவி செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஐயோ இவனை போய் தப்பா பேசிட்டோமேன்னு அவன் கதறணும். கல்விதான் ஒரு மனுஷனை மிக உசந்த இடத்துக்கு கொண்டு போகும். அடுத்ததா 5வது விஷயம், நட்பு. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனுஷன் யாரோட பழகுறான் அப்படிங்கிறத வச்சுதான் அவனோட தகுதி நிர்ணயிக்கப்படுது. உங்களை அவமானப்படுத்தினவங்க கூடவே சுத்திட்டு இருக்காதீங்க.
அவங்களை உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு கசப்பான மருந்து மாதிரி தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற, உங்களை மதிக்கிற நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு போகும்போது அந்த பழைய ஆட்களை உங்க பக்கத்துல கூட சேர்த்துக்காதீங்க. நீங்க ஒரு பெரிய கூட்டத்தோட நல்ல மதிப்பும் மரியாதையோட இருக்கும்போது உங்களை தப்பா பேசினவன் ஓரமா நின்னு வேடிக்கை தான் பார்க்கணும். அவனால உங்க நிழல கூட தொட முடியாது. அந்த தனிமை அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். 6வது விஷயம், விடாமுயற்சி. தோல்வியடையும் போதுதான் மத்தவங்க நம்மள ஈஸியா அவமானப்படுத்துவாங்க. அந்த தோல்வியையே ஒரு படிக்கட்டா மாத்திக்கணும். சாணக்கியர் ஒரு முறை ஒரு பாட்டியும் பேரனும் கஞ்சி குடிக்கதை பார்த்தாராம். அந்த பையன் கஞ்சியோட நடுவுல கைய வச்சு சுட்டுக்கிட்டான். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம், நீயும் சாணக்கியர் மாதிரிதான் பண்ற, ஓரத்துல இருந்து சாப்பிடாம நடுவுல கை வைக்கிறன்னு. அதுல இருந்துதான் சாணக்கியர் கத்துக்கிட்டார், ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா முதல்ல சின்ன சின்ன வெற்றிகளை அடையணும்னு. அதே மாதிரிதான் நீங்களும் உங்களை அவமானப்படுத்தினவன் முன்னாடி எடுத்த உடனே பெரிய ஆளாகணும்னு நினைக்காம சின்ன சின்ன இலக்குகளை வச்சு ஜெயிச்சு காட்டுங்க. ஒவ்வொரு வெற்றியும் அவனை சவுக்கால அடிக்கிற மாதிரி இருக்கணும். 7வது விஷயம், பணத்தை சம்பாதிங்க. இது ரொம்ப நடைமுறையான விஷயம். இந்த உலகம் இன்னைக்கு காசு இருக்கிறவனுக்கு தான் மரியாதை கொடுக்குது. சாணக்கியர் பொருளியல் அப்படிங்கிற அர்த்த சாஸ்திரத்தை எழுதினவரு. அவருக்கு தெரியும் பணம் எவ்வளவு முக்கியம்னு. உங்ககிட்ட காசு இல்லாம இருக்கும்போது உங்களை அசிங்கப்படுத்தின சொந்தக்காரங்க கூட நீங்க காசோட இருக்கும்போது உங்க முன்னாடி வந்து கைகட்டி நிப்பாங்க. இதுதான் நிதர்சனம். அதனால உழைங்க. நேர்மையான வழியில நிறைய சம்பாதிங்க. உங்ககிட்ட செல்வம் சேர சேர உங்களை அவமானப்படுத்தின கூட்டமே உங்க பின்னாடி வரும். அப்போ அவங்கள நீங்க மதிக்காம போறதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. 8வது விஷயம், உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஒருத்தன் உங்களை திட்டும்போது நீங்க மனசு உடைஞ்சு போய் சாப்பிடாம தூங்காம உடம்ப கெடுத்துக்கிட்டா அது அவனுக்கு தான் சந்தோஷம். சாணக்கியர் ஆரோக்கியத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். நீங்க நல்லா ஆரோக்கியமா நல்ல உடற்கட்டோட தெளிவான முகத்தோட இருக்கும்போது உங்களை பார்க்கிறவங்களுக்கே ஒரு பிரமிப்பு வரும். அவமானப்படுத்தினவன் உங்களை பார்க்கும்போது என்ன இவன் இவ்வளவு ஜொலிக்கிறானேன்னு ஆச்சரியப்படணும். உங்களுடைய அந்த ஆரோக்கியமான சிரிப்பு அவனோட பொறாமையத் தூண்டும். அந்த பொறாமைதான் அவனை உள்ளுக்குள்ளே கொல்லும். 9வது விஷயம், நன்றி உணர்வு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். உங்களை அவமானப்படுத்தினவனுக்கு நீங்க மனசுக்குள்ள நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க இல்லைனா உங்களுக்குள்ள அந்த வெறி வந்திருக்காது. சாணக்கியரை நந்த வம்சத்து மன்னன் அவமானப்படுத்தி வெளியில தள்ளுனதுனாலதான் அவர் அந்த வம்சத்தையே அழிக்கணும்னு சபதம் எடுத்தாரு. அந்த அவமானம்தான் அவருக்கு ஒரு பெரிய உந்துதலை கொடுத்துச்சு. அதே மாதிரி உங்களை யார் அவமானப்படுத்துறாங்களோ அவங்களை உங்க முன்னேற்றத்துக்கான எரிபொருளா மாத்திக்கோங்க. அவங்க இல்லனா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்க. ஆனா இத அவங்க கிட்ட காட்டிக்க வேண்டாம். கடைசியா 10வது விஷயம், தர்மம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் உங்க குணத்தை மாத்திக்காதீங்க. உங்களை அவமானப்படுத்தினவன் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க போய் உதவி செஞ்சீங்கன்னா அந்த நிமிஷம் அவன் செத்துடுவான். பழிவாங்கிறதுலயே ரொம்ப கொடுமையான பழிவாங்கல் எது தெரியுமா? நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு நாம நல்லது செய்யறதுதான். ஏன்னா அவன் செஞ்ச தப்பு அவனோட மனசாட்சிய போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அவன் உங்ககிட்ட பேச முடியாம, முகம் கொடுத்து பார்க்க முடியாம கூனி குறுகி நிப்பான் பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் நீங்க உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. சாணக்கியர் சொல்ற அந்த உன்னதமான நிலையை நீங்க அப்போதான் அடைவீங்க. சோ நண்பர்களே, அவமானம் அப்படிங்கிறது உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல, உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. உங்களை யாருக்காவது பிடிக்கலையா? கவலைப்படாதீங்க. உங்களை யாருக்காவது புரியலையா? வருத்தப்படாதீங்க. நீங்க யாருன்னு நீங்க நிரூபிச்சா மட்டும் போதும். சாணக்கியர் சொன்ன இந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க கதறதை விட அவங்க உங்க வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு போய் நிக்கிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. இதையெல்லாம் விட ஒரு மனுஷனோட மிகப்பெரிய வெற்றி எது தெரியுமா? உங்களை அவமானப்படுத்தினவன் உங்ககிட்ட வந்து, அன்னைக்கு நான் உங்களை தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்க வைக்கிறதுதான். அந்த நிலைக்கு நீங்க கண்டிப்பா போவீங்க.
விடாம முயற்சி பண்ணுங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 10 விஷயத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நாம பேசலாம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.